இன்றைய நிர்வாகக் குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் அதனுடைய பிரதிகள் அனுப்பப்பட்டு விட்டன. இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி என்பது மிகப்பெரிய ஜனநாயக மோசடியாகும். வாக்குரிமை உள்ளவர்களினுடைய வாக்குரிமை பறிப்பதற்கும் வேறு மாநிலங்களிலே வந்து குடியேறுகிறவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து சொந்த மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவை மாற்றி அமைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மோடி அரசு திட்டமிட்டு அந்த அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு தொடுத்திருப்பதைப் போலவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றது. அது என்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பது ஓரிரு நாட்களிலே தெரிந்துவிடும். இதை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு போய் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்காக அவர்கள் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்கின்றனவே, அவை பலவற்றை கிராமப்புறத்து மக்கள், அன்றாடம் வேலைகளுக்கு செல்கிற மக்கள், அதன்படி அந்த அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் எண்ணற்றவர்களினுடைய வாக்குரிமை பறிபோகக்கூடிய பேராபத்து இருக்கிறது. அதுவும் கொட்டும் மழை காலமாகிய இந்த காலகட்டத்தில் வயல்களுக்கு சென்று அறுவடை செய்யவும் வேளாண்மை பணிகளிலே ஈடுபடவும் கிராமப்புற மக்கள் தீவிரமாக ஈடுபடுகிற இந்த நாட்களில் அவர்கள் வீடுகளுக்கு சென்று நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் என்பது நன்றாக தெரிந்து கொண்டே, இந்த நிலைமையை தெரிந்து கொண்டே திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் இந்த ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுகிறது. அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை என்பது நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். இப்பொழுது அந்த வாக்குரிமையிலே தலையிட்டு லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்குரிமை இல்லாமல் செய்வதும், அதற்கு தகுதியற்ற பலரை லட்சக்கணக்கிலே கொண்டு வந்து வாக்காளர்களாக சேர்ப்பதும், இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான சமட்டி அடி நெருக்கடி நிலை காலத்தில் கூட ஏற்படவில்லை. ஆகவே இதனை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்காக இங்கே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஒற்றுமைக்கு எதிரான செயல் என்பதால் இதனை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் சார்பில் நவம்பர் 11ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இதிலே பங்கேற்பதோடு அத்தனை மாவட்டங்களிலும் மறுமலர்ச்சி திமுக சார்பில் யார் கலந்து கொள்வார்கள் என்ற பட்டியலை தயாரித்து விட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அறிவாலயத்துக்கு அனுப்பப்பட்டுவிடும். நான் சென்னையிலே பங்கேற்கிறேன். அதேபோல இயக்கத்தினுடைய முன்னோடிகளும் மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்டங்களிலே நிரம்ப தோழர்களோடு போய் இதிலே பங்கேற்பார்கள். இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிதி ஆதாரம் மிகச் சொற்பமாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில்
மிகப்பெரிய அளவிலே திருச்சியிலே மாநாடு கூட்டி லட்சக்கணக்கானவர்கள் இங்கே திரண்டு அது பிரமிக்கத்தக்க மாநாடாக அமைந்தது. அது மாதிரி கொடிகள் எந்த மாநாட்டிலும் கட்டப்படவில்லை. 15,000 கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. மைதானத்திற்குள்ளே இடம் பிடிக்காமல் சாலையிலே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்கள் நின்றவானே இருந்தன. ஒரே ஒரு மனதுக்கு திருப்தி, ஒரு விபத்து எதுவும் ஏற்படவில்லை. லட்சக்கணக்கில் வந்தும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறவில்லை. யாரும் உடல்நலமின்றி பாதிக்கப்பட்டார்கள் என்பதுமில்லை. அதிலே நாங்கள் மன நிறைவு அடைந்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது தேர்தல் நிதி திரட்ட வேண்டிய நிலைமையில் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. ஆகவே இன்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக அழைத்து அவர்களுக்கு நன்கொடை ரசீது புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டன என்ற முறையில் அவர்கள் சிலர் இன்றைக்கே வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். மற்றவர்களுக்கு அனுப்பப்பட்டுவிடும். அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாங்கள் எவ்வளவு நிதி தர இயலும் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். அதை குறித்து வைத்திருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் தைப்பொங்கலுக்கு பிறகு மாநிலமெங்கும் அந்த திரட்டப்பட்ட நிதியை பெற்றுக்கொள்வதற்கு தலைமை நிர்வாகிகள் மண்டல வாரியாக சென்று அந்தந்த மாவட்டங்களிலே திரட்டப்படுகிற நிதியை பெற்றுக்கொண்டு வருவதென்று இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது, தமிழகம் மதுவின் பிடியிலும் போதைப் பொருளின் பிடியிலும் இளைய தலைமுறை மாணவர்கள் சிக்கி அதன் விளைவாக எண்ணற்ற குடும்பங்கள் நாசமாகி கொண்டிருக்கின்றன. அண்மையிலே நடைபெற்ற கொடூரமான செயல் கோவையிலே அந்த பெண்ணினுடைய அவரை நேசிக்கிற அந்த இளைஞன் தாக்கப்பட்டு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மிக கொடூரமான முறையிலே சிதைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் அந்த 3 கயவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் தப்ப முயன்ற போது அதை தடுத்த நேரத்தில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது கல்லூரிகள் பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளிலேயே கிடைக்கிறது. பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆக மாணவர் தலைமுறை இதிலே வெகு கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த மதுவை எதிர்த்து பிரச்சாரம் செய்துதான் உவரியிலே இருந்து மதுரைக்கும், கோவளத்திலே இருந்து மறைமலை நகருக்கும், பொள்ளாச்சியிலே இருந்து ஈரோட்டுக்கும் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடைபயணமாக சென்றபோது அரசியல் பேசாமல், எங்கள் கட்சிக்கு ஆதரவு என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் சென்றபோது ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வயல்வெளிகளிலே, காடுகளிலே, புஞ்சைகளிலே, தோட்டங்களிலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் உச்சி மண்டையை பிளக்கிற வெயில் வேளையில் மணிக்கணக்காக வந்து அந்த சாலை ஓரத்திலே காத்திருந்து, ஐயா எப்படியாவது இந்த டாஸ்மாக் கடை ஒயின் ஷாப் மதுக்கடைகளை ஒழிச்சிருங்க ஐயா, எங்கள் பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பத்திரமா இருக்க முடியலை, வேலைக்கு வந்தால் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு நாங்கள் பயப்படுறோம், எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியலை என்று இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நடந்து வர்றீங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த வெயிலில் வந்து காத்திருந்து வரவேற்கோம்னு சொன்னாங்க. அந்த போராட்டம் நடந்தவருடைய பின்னணியில் தான் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு ஊராட்சி மன்றத்திலே போட்ட தீர்மானத்தின்படி அடைக்க சொன்னோம். அடைக்கலை. என் தாயார் தலைமையில் 1000 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். எங்கள் அம்மா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இந்த உண்ணாவிரதத்தில் ரொம்ப உடல் நலம் கெட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இனி உண்ணாவிரதம் இருந்தால் உயிருக்கு
உத்தரவாதம் இல்லைன்னாங்க. தலைவர் பிரபாகரனுடைய அருமை பிள்ளை பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனமும் இரங்கலும் தெரிவிக்க என் தாயார் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய 500 பெண்களையும் அழைத்துக் கொண்டு அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. திரும்ப டாஸ்மாக் கடையை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தபோது சசிபெருமாள் இறந்த மறுநாள் நான் கிராமத்துக்கு சென்று ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி கொண்டு கடையை மூடச் சொன்னோம். 500க்கு மேற்பட்ட போலீசாரை கொண்டு வந்து குவித்து கடையை திறந்து வைத்து அது விற்பனை நடக்கட்டும் என்று ஏற்பாடு நடந்தது. நாங்கள் அடைக்கிறாயா இல்லையா என்று நெருங்கி சென்றபோது எங்கள் மீது லத்தி சார்ஜ் செய்தார்கள். அதிலே நாங்கள் பலமாக அடிபட்டோம். என்னை பாதுகாக்க வேண்ட பல தோழர்களும் அடிபட்டார்கள். எங்கள் மாவட்ட செயலாளர் நிஜாம் கையே ஒடிந்து போனது. ஆனால் டாஸ்மாக் கடை பூட்டை கல்லால் 2ஆக உடைத்து அந்த கடைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஸ்கி ஒயின் பிராண்டி பாட்டில்களை எடுத்து சாலையிலே போட்டு உடைத்து நெருப்பு வைத்து விட்டார். இந்து பத்திரிகை முதல் அத்தனை பத்திரிகையும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவதையும் போராட்ட களத்தையும் புகைப்படமாக வெளியிட்டன. 2-3 தொலைக்காட்சிகள், புதிய தலைவர் உள்ளிட்ட தொலைக்காட்சி நிறுவனங்கள் 3 நாள் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கியிருந்தார். அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு போகிற ஹைகோர்ட்டில் அவங்க ஊர் தீர்மானப்படி அவங்க அகற்றது சரிதான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசு போச்சு. அதை இங்கே சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சுக்கு வந்தது. என் பேரையும் ஊர் பேரையும் பார்த்தாரு. பெட்டிஷனை தூக்கி தூர போட்டு டிஸ்மிஸ்ட்டார். ஆக அதை எங்கள் ஊரில் இருந்து டாஸ்மாக் கடையை நாங்கள் அகற்றி விட்டோம். அதுக்கு பிறகு பல ஊர்களில் தாய்மார்களை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தத்தான் செஞ்சாங்க. ஆக மது எனும் அரக்கன் தமிழகத்தை பாழ்படுத்துகிறார் என்பதோடு இந்த போதைப் பொருள் ட்ரக்ஸ், this is the greatest menace not only to the student generation and younger generation, it will destroy the whole social system. அதை எதிர்த்தும் சாதிகள் பகை மூண்டு ஆங்காங்கு கலவரங்கள் நடப்பது, ஆங்காங்கு மோதல்கள் நடப்பது, தந்தை பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வுக்கும் அண்ணா ஊட்டிய கலைஞர் ஊட்டிய தன்மான உணர்ச்சிக்கும் விரோதமாக இந்த சாதி மத மோதல்கள் நடப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அவை அவை தடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற அந்த கோட்பாட்டின்படி ஒருவரை ஒருவர் சகோதர வாசத்தோடு நேசித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் அரசியல் சட்டத்தை ஆத்து தந்த பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை, திருவுப்படத்தை இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைக்க வேண்டும் என்று 7 ஆண்டு காலமாக நான் போராடி, விபி சிங் அவர்கள் பிரதமரானவுடன் சபையிலேயே கோரிக்கை வைத்து அவர் நேராகவும் வைத்து அவர்தான் உடனே மைய மண்டபத்திலே டாக்டர் அம்பேத்கருடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்தார். இப்பொழுது பசும்பொன்னுக்கு நான் போன போது கூட அங்கே பசும்பொன் தேவர் திருமகனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வெளியே வந்தபோது இந்த பத்திரிகையாளர்களிடம் நான் கொடுத்த மெசேஜ் ஒற்றுமையாக இருக்கட்டும் இங்குள்ள மக்கள், சமுதாய மக்கள். அவர் தேவேந்திர குல மக்களுக்கு எண்ணற்ற நிலங்களை வாரி கொடுத்து அவர்களே உழுது பயிரிட்டு சொந்தமாக்கிக் கொள்ள சொன்னவர்தான் பசும்பொன் தேவர் திருமகனார். அதை நான் பதிவு செய்தேன். நடக்கக்கூடாத மோதலும் படுகொலை 56-57 அந்த மண்டலத்திலே நடந்திருந்தாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், சாதி வேற்றுமை பார்க்காதீர்கள். இதுதான் இந்த பசும்பொன்னிலே இருந்து நான் விடுக்கின்ற வேண்டுகோள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது அதனையே வலியுறுத்தி சாதி மத வேற்றுமைகள் களையப்பட்டு சகோதரத்துவமும் சமத்துவமும் தழைப்பதற்கு மக்கள் மன்றத்திலே போய் பிரச்சாரம் செய்வதற்காக நான் 94 கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை வரை 1600 கிலோமீட்டர் நேரடியாக சென்னைக்கு வராமல் கொங்கு மண்டலம், சேல மண்டலம் எல்லாம் போய்விட்டு வந்தேன். அதை போல புட்டாவிலே இருந்து விடுதலையானவுடன்
நதிகளை இணைப்பதற்கும் மதுவை ஒழிப்பதற்கும் சாதி மத ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் தாமிரபரணியிலே நீராடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 2000 தோழர்களோடு நான் 1200 கிலோமீட்டர் நடைபயணம் வந்தபோது நாங்களே சாலை ஓரத்திலே 2 பேராக நடந்து போக்குவரத்து போகவும் வரவும் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை நாங்களே செய்து எந்த ஒரு சிறு அசம்பாவித சம்பவமும் எங்கும் ஏற்பட்டு விடாமல் ஆம்புலன்ஸ், குடிநீர் லாரி, மருந்துகள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அந்த நடைபயணத்தை நடக்குது. அதை போல முல்லை பெரியாருக்கு 2 முறை, நியூட்ரோனோவுக்கு 1 முறை, இப்படி 7 தடவை நான் நடைபயணத்தின் போது கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறேன். எங்கள் நடைபயணத்தில் மக்களுக்கு எந்த விதமான சிறு உத்தரவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் வந்து பார்த்தார்கள். நாங்கள் அவளை கட்டுப்பாடாக அதை நான் ஒழுங்குபடுத்தி இருந்தேன். அந்த தொண்டர் படையினுடைய அதனுடைய தலைவர்களுக்கு நானே பயிற்சி கொடுத்து எப்படி நாம் செல்ல வேண்டும் என்று ஒழுங்குபடுத்தி அந்த நடைபயணங்களை நடத்தினோம். அதே போல இப்பொழுது ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியிலே இருந்து புறப்பட்டு உழவர் மையம் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு தொண்டர் படையினர் 100 பேர், மாணவர் அணியினர் 100 பேர், இளைஞர் அணியினர் 100 பேர் என்று 300 பேரை தேர்ந்தெடுத்து, எல்லாம் 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சீருடை கொடுத்து நான் அதற்கு தலைமையேற்று அங்கிருந்து மணப்பாறை, திண்டுக்கல் வழியாக என் நடைபயணத்தில் இந்த பகுதி எப்பொழுதுமே இடம்பெறவில்லை. முதல் தடவை வருகிற போது மதுரையிலிருந்து வந்து நான் குடைரோட்டிலிருந்தே பழனியை நோக்கி சென்று குடும்பப்பேட்டை வழியாக கோயம்புத்தூர் போய்விட்டேன். 2வது தடவை மதுரையிலிருந்து காரைக்குடி சென்று திரும்ப திருச்சிக்கு வந்து விட்டேன். ஆக திருச்சியிலிருந்து மதுரைக்குள்ள இந்த சாலையில் நான் நடந்ததில்லை. அதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதில் முக்கிய நகரங்கள் மணப்பாறை, திண்டுக்கல். ஆக பிரதான சாலை போகிற இடங்களில் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி அந்தந்த ஊர்களுக்கு உள்ளே போய்விட்டு வர திட்டமிட்டு மொத்தம் 175 கிலோமீட்டர் வருகிறது. 2ஆம் தேதி புறப்பட்டு ஜனவரி 12ஆம் தேதி பொங்கலுக்கு 1 நாளைக்கு முன்னைய நாளில் மதுரையில் போய் நிறைவு செய்வது என்று முடிவு செய்து நான் இப்பொழுது நிர்வாக குழுவிலே அறிவித்திருக்கிறேன். 1-2 பேருக்கு உடல்நலம் பாதிக்குமா என்று கேட்டார்கள். அது ஒன்றும் பாதிக்காது. நான் ஏற்கனவே 1 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலையில் நடந்து இப்போ கூட பயிற்சி நான் ரெடியாக இருக்கிறேன்னு என்னை நானே பார்த்து சொல்லிக்கிட்டேன். நான் போவேன், அதனால் நடக்க முடியும். என்னால் அது இந்த 300 இளைஞர்களுக்கோ நாங்கள் போகிற வழிகளில் போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையில் 2 பேராக அணிவகுத்து செல்லத்தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்தந்த முக்கிய ஊர்களில் இரவு பொதுக்கூட்டம் உண்டு. அந்த பொதுக்கூட்டங்களிலே எங்கள் பயண நோக்கத்தை குறித்து சொல்லுவதோடு தற்கால அரசியல் நிலைமையை பற்றியும் இதுவரை நான் நடைபயணங்களில் பேசியது கிடையாது. அரசியல் கட்சியை பற்றியே நான் பேசியது கிடையாது. ஆனால் இம்முறை ஆங்காங்கு நடைபெறுகிற கூட்டங்களில் இன்றைய அரசியல் சூழ்நிலையையும் அரசியல் நிலைமையையும் நடைபெறுகிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை தொடர வேண்டும் 2026க்கு பிறகும் என்பதை வலியுறுத்தியும் அந்த பொதுக்கூட்டங்களிலே என் பிரச்சாரத்தை வகுத்துக் கொள்வது என்பதையும் முடிவு செய்திருக்கிறோம். இது இதற்குரிய முன்னேற்பாடான வேலைகளில் அவர்களுக்கு தேவையான சீருடை, அவர்கள் அணிய வேண்டிய காலணிகள், ஷூஸ், மற்ற இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். தேர்ந்தெடுப்பதற்கு தொண்டர் படையை நானே தேர்ந்தெடுக்கிறேன். 25 வயதுக்கு உட்பட்டவர்களை. ஏற்கனவே எங்ககிட்ட 200-300 பேர் இருக்காங்க. அதில் கொஞ்சம் வயசானவங்களெல்லாம் கழிச்சிட்டு 25 வயசுக்கு உட்பட்டவர்களையும் இன்னும் அதுக்கு தேவைப்படுகிற புதிதாக இருக்கிறவர்களையும் ஜீவனையும் பாஸ்கர சேதுபதி வைத்துக்கொண்டு நானே தேர்வு செய்வது. அப்போ தேர்வு செய்யும்போது அவங்ககிட்ட ஒரு கொஸ்டினர் கொடுப்போம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கட்சியில் எவ்வளோ நாளாக இருக்காங்க எல்லாம் கேட்டு குடும்ப சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் செலக்ட் பண்ணுவோம். அந்த செலெக்ஷன் நானே பண்ணுவேன்.
மாணவர் அணியில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க 100 பேரை, இளைஞர் அணியில் ஒரு 100 பேரை, 3 பேருக்கு வித்தியாசமான தொண்டர்படைக்கு தொண்டர்படையினுடைய சீருடை, மாணவர் அணிக்கு பிளாக் பேண்ட்டு, ப்ளூ ஷர்ட்டு, ப்ளூ டிஷர்ட்டு, இளைஞர் அணிக்கு பிளாக் பேண்ட்டு, ஒயிட் டிஷர்ட். அதை தயாரிக்கிறதுக்கெல்லாம் இப்பயே சொல்லிட்டேன், திருப்பூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டு அவர் தயார் பண்ணி கொடுத்துருவார். ஆக இந்த சமத்துவ நடைப்பயணம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன். சமத்துவ நடைப்பயணம் அதை ஜனவரி 2 தொடங்கி ஜனவரி 12 மதுரையில் நிறைவு செய்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். வருகிற 27ஆம் தேதி சைதாப்பேட்டை தேரடியில் தியாக திருநாள் பொதுக்கூட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வேறு ஏதாவது கேட்கணும்னா கேட்க. நாங்கள் மதிமுக சார்பில் 4 நடைபயணம் மதுவை ஒழிப்பதற்காக நடத்துகிறோம். மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட முதல்ல ஆதரவு திரட்டுறதுக்கு, பெண்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்கு, அதை போய் சொல்லும்போது அரசியல் பேசாமல், கட்சியை பற்றி பேசாமல் அப்படிதான் நான் நடைபயணம் நடத்துகிறோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசும் மதுவிலக்கை பூரணமாக அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கையாகும். அரசின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு, காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு, சின்ன சின்ன கடையில் கூட அதை வச்சு வீட்டுக்கும் போது இப்போ போலீஸ் வந்து ரெய்டு பண்ணுறாங்க. போதைப் பொருள் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு சொல்லி அங்கே போய் பறிமுதல் பண்ணுறதுக்கும் ரெய்டு பண்ணுறதுக்கும் காவல்துறை அது வேலையில் ஈடுபட்டிருக்கு. இன்னும் முழுமையாக ஈடுபட வேண்டும். மக்களுக்கு வந்து இந்த போதைப் பொருள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் இப்படி கோவையில் நடைபெற்ற சம்பவம் போன்ற கொடூரமான சம்பவங்களிலும் இந்த போதைக்கு அடிமையாகிறவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்கிறது இந்த பயணத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. ஜெயிலுக்கு யாரையும் அனுப்பல. அவங்க 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 பல இடங்களில் ரெய்டு பண்ணுற இடங்கள்ல எங்கெங்கே கிடைச்சிருக்கோ அங்கே இது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நான் சொல்லலையே, அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கணும். விடுங்க. பெரிய அளவில் இருக்கும். நான் போன நடைபயணத்தில் பார்த்தேன். பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, வந்தாங்க. எல்லாம் தாராளமாக மக்களிடம் ஏற்கனவே திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு. இந்த பிரச்சனையில எல்லாருக்கும் கவலை இருக்கிறதுனால ஆர்வத்தோட எல்லா இடங்கள்லையும் வருவாங்க. நான் என்னுடைய அனுபவம் 7 நடைபெற அனுபவத்தில் சொல்றேன். ஏழை பெண்கள், கூலி வேலை செய்யற பெண்கள் கூட மணிக்கணக்காவது காத்திருந்து பார்த்தாங்க. பெரிய அளவில் அது வருவாங்க. அது புரியுது. என்ன சார் இந்த பாருங்க, அரசியல்ல ஒவ்வொன்றுக்கும் பயன் இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு போவது மடிவான அரசியல். கடமையை செய்வது ஒரு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கவனுடைய அர்ப்பணிப்பு வேலை. என் வாழ்க்கையை அப்படித்தான் நான் நடத்தி கொண்டு வருகிறேன். மற்றதெல்லாம் கேட்காதீங்க, எங்களை பற்றி கேளுங்க, அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் வந்து அதாவது ஆகாய ஒளியில கோட்டை கட்டிக்கிட்டு, கடற்கரை மணல்ல கோட்டை கட்டிக்கிட்டு, காகித கப்பல்ல கடலை கடந்துருவேன்னு சொல்லி இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைத்துறையில் வந்திருக்கிறவர் சொல்றாரு. பொறுப்புணர்ச்சியே இல்லாமல், குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு, அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு குடிதண்ணீர் ஏற்பாடும் பண்ணாம,
மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு பண்ணாம இதெல்லாம் செய்யாமலே தனக்கு ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு காட்டுறதுக்காக வண்டி, அது ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதை ஊருக்குள்ள கொண்டு போய் அதை ஏறி நின்ன உடனே போலீஸுக்கு முழு பாராட்டு, என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காவல்துறைக்கு முதல் நன்றின்னு சொல்லிட்டு சினிமா டயலாகுகளை தானே அந்த வேன் மேலே ஏறி நின்று முதலமைச்சரை பார்த்து சினிமா டயலாகுகளை விட்டுட்டு இருக்காரு. அரசியலில் அரிச்சுவடியும் ஆத்திச்சூடியும் கூட அறியாத ஒரு மனிதர், பொதுவாழ்வுன்னா என்னன்னு தெரியாத மனிதர் அவர். நான் தான் முதலமைச்சராகவே வந்துட்டதை போல அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர்றோம், நாங்க ஆட்சி தான், எங்களுக்கு திமுக தான் போட்டி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் வந்து நடைமுறையிலே ஒருபோதும் வெற்றி பெறாது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற போவதும் இல்லை. ஏங்க பழைய கதையெல்லாம் இப்ப தேவையில்லாம புதிய தலைமுறையிலிருந்து வந்துட்டு பழைய கதையை தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? என்ன விஷயத்தை என்ன நோக்கத்துல ராஜகுமார் இந்த கேள்வி கேட்கறீங்க? இல்ல இல்ல அது அது அதெல்லாம் விட்டுருங்க. நான் நிர்வாகக்குள்ள எங்க இயக்கத்தினுடைய வரலாற்றை பேசியிருப்பேன். அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தேவையில்லாத கேள்வி, அவசியம் இல்லாத கேள்வி, இதற்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. அது முடிஞ்சு 2011 கதையை இப்ப எதுக்கு நீங்க கேட்கறீங்க? ஒவ்வொரு கட்சியும் எத்தனையோ மாறுதல் வந்திருக்கு, எத்தனையோ கூட்டணிகள் மாறி இருக்கு. நீங்க ஒரு நாளாவது உங்க புதிய தலைமுறையில ஒரு வாத பொருள்ல என்னுடைய பணிகளையோ என்னுடைய நடவடிக்கை பற்றி ஒரு வார்த்தை யாராவது பேசுறது உண்டா? நான் அதை பத்தி கவலைப்படலை. கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையில 61 வருஷமா நான் இருக்கிறேன். 5.5 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறேன். 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். ஸ்டெர்லைட்டை நான் தான் ஒழிச்சு கட்டி இருக்கிறேன். நியூட்ரினோவை நான் தான் தடுத்து வச்சிருக்கிறேன். முல்லை பெரியாரை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன். நெய்வேலியை மீட்டு கொடுத்திருக்கிறேன். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்து தந்த இதை பற்றி என்னைக்காவது ஒரு வார்த்தை உங்க தொலைக்காட்சியில சொல்ல முயன்றது உண்டா? நீங்க 2011 கதையை இப்ப எது கேட்கறீங்க? நான் அதற்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. அவர் நடுத்தருவில் இருக்கிறாரு, நடுத்தர் நிற்கிறாரு. அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் இதுக்கு நிர்வாக குழுவுக்குள்ள எங்களுக்குள்ள பேசுறத நீங்க ஒட்டு கேட்டீங்களா? உள்ள ஒட்டு போன் வச்சு கேட்டீங்களா? இல்ல நீங்க உள்ள வரலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? வச்சிருக்கீங்களா? அதை எடுத்து வேணா போட்டுக்கிடுங்க. எப்படி என் பேரை போட போறது கிடையாது, என் செய்தியை போட போறதே கிடையாது. இங்க வாழ்நாள் பூரா நான் இருக்கிற வரைக்கும் எதிர்த்து போராடிக்கிட்டே இருப்பேன். என்ன சார், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சாத்தியம்தான். ஆமா, ஒரு கூட்டணியில இருந்துட்டு அந்த கூட்டணி கட்சியை விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. அதை நாங்க கடைபிடிக்கிறோம். நான் மற்றவங்களை பற்றி ஒன்னும் சொல்ல விரும்பல. நாங்க ஒன்னும் விமர்சனம் பண்ணதில்லைன்னு சொன்னேன். மற்றவங்களை பற்றி நான் சொல்ல விரும்பல. எங்க கட்சியில இருந்து நாங்க விமர்சனம் பண்ணதில்லை. கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி தர்மத்தை முறையா கடைபிடிப்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தவறுகள் ஒண்ணும் இல்லை. எது சுட்டி காட்டணுமோ அதை நான் உரிய நேரத்தில் சுட்டி காட்டுறோம். முதலமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்றோம். கூட்டங்கள்ல தெரிவிக்க வேண்டிய விதத்தில் சொல்றோம். அது பப்ளிக்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் தலையில பல்டி அடிக்க சொல்றாங்களா அவங்க? இல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் எதையாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி விளம்பரம் தேடி கொடுக்க நான் விரும்பல. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். அதை பற்றி எல்லாம் நாங்க கவலைப்படல. விலகி சென்றவர்கள் நன்றாக இருக்கட்டும், வாழ்க வசவாளர்கள், அவ்வளவுதான். அதிமுக எடுக்கிற தவறான முடிவுகளில் இதுவும் ஒன்று. இப்ப காலையில உங்களை உள்ள மைக்கோட விட்டது ரொம்ப தப்பா போச்சா?
இனிமேல் நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன். நண்பர்கிட்ட சொல்லிடுறேன், போட்டோ எடுக்கிற நேரத்தில் அங்க பேசவே கூடாது. இருக்கட்டும், அதனால எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. நான் திறந்த மனசோட இருக்காது, நடந்ததை திறந்த மனசோட பேசுறேன். ஒரு சேனலும் என் பேரையே சொல்ல மாட்டாங்கப்பா, நிச்சு வேற. அவங்க ஐ ஆம் அன்டச்சபிள் as far as they are concerned. மிகப்பெரிய நெருக்கடியாக அபாயமா மாறும். நிச்சயமா 75 லட்சம் பேர் வாக்குகளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஒரு 40 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை புதிதாக கொண்டு வந்து திணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக கால் ஊன்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து தர்ம சன்சத்துன்னு சொல்லி அகமதாபாத்தில் ஒரு மாநாட்டு போட்டாங்க. அலகாபாத்தில் அதில் அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, ஒரு டெக்ளரேஷன், இந்தியான்னு இனிமேல் பேர் இருக்கக்கூடாது, பாரத்துன்னு தான் இருக்கணும். தலைநகர் வாரணாசி போகணும், டெல்லியில் இருக்கக்கூடாது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. சமஸ்கிருதம் இந்தி மட்டும்தான் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கொள்கை பிரகடனம். இதுக்கு பின்னாடி RSS இருக்கு, இந்துத்துவ சக்திகள் இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாநாடு போட்டாங்க. அவங்க நோக்கமே இதுதான். அந்த நோக்கத்தெல்லாம் இங்கே நுழையலாகும் போது தமிழை பற்றி சொல்றது, திருவள்ளுவரை பற்றி சொல்றது, பாரதியாரை பற்றி சொல்றது, புறநானூற்றில் ஏதாவது 2 வரி எடுத்து சொல்றது, இதெல்லாம் சொல்லி மோடி இங்க ஒன்று ஏமாற்ற முடியும். அவரு இந்தியாவுக்கு தொடர்பு மொழியா சமஸ்கிருதம் முந்தி இருந்ததுன்னு ஒரு இமாலய பொய்ய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவுத்து விட்டுருக்காரு. என்னைக்கு சமஸ்கிருதம் மொத்தமே 10,000-12,000 பேருக்கு தான் சமஸ்கிருதம் தெரியும். இந்தியாவுக்கே தொடர்பு மொழியா இருந்ததுன்னு உள்துறை அமைச்சர் பூசாவை பொய் சொல்றாரு. ஆக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணுங்கிறாரு. அதெல்லாம் கொண்டு வரணும்னா தமிழ்நாடு எல்லாம் எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சு இந்தியை எதிர்த்தது, சமஸ்கிருதத்தை உள்ள நுழைய விட்டதே கிடையாது. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க, பிஜேபி அவங்க எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது. நான் முயற்சிக்கிறது நல்ல நோக்கத்தோட, அது எவ்வளவு வெற்றி பெறும் என்பது காலம்தான் தீர்மானிக்கும். என் கடமையை செய்கிறேன். கள்ள பற்றி நான் இப்ப ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்கிற ஒரு மனிதர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு பிஜேபியினுடைய எடுபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆளுநர் செயல்கள் முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியவையாகும். இப்படி மோசமான கவர்னர் தமிழ்நாடு சரித்திரத்திலே வந்தது கிடையாது. அதை பத்தி எல்லாம் இப்ப பேச மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் அவங்ககிட்ட போய் கேளுங்க. நான் எதுவும் சொல்ல தயாரா இல்லை. ஏங்க நான் வாழ்நாள் பூரா போயிட்டு இருக்கேன், தீவிரமான எப்பயும் தான் போயிட்டு இருக்கேன்.